பிரபஞ்சத்தின் மகாகுரு 12 ஆண்டுகளுக்குப் பிறகு ஆசீர்வாதத்தின் உச்சத்திற்குச் செல்கிறார். இது அழிவுக்கான எச்சரிக்கை அல்ல, ஆன்மாவின் விழிப்புணர்வுக்கான அழைப்பு. வேத ஜோதிடம் என்பது வெறும் கிரக நிலைகள் அல்ல, அது வாழ்வின் வரைபடம். நவகிரகங்களில் ஞானத்தையும் அறிவையும் நன்மைகளையும் வழங்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி சரியாக 12 ஆண்டுகளுக்குப் பிறகு தனது உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைகிறார். உச்ச நிலையில் இருக்கும் குரு மிகவும் சக்தி வாய்ந்தவர், மங்களகரமானவர். ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியர் போல அவர் வழங்கும் பாடங்களும் ஆழமானவை. இந்த பெயர்ச்சி சிலருக்கு அதிர்ஷ்ட மழையை தரலாம், ஆனால் சிலருக்கு அது ஆழ்ந்த ஆன்மீக விழிப்புணர்வையும் அகப்பார்வையையும் எச்சரிக்கையையும் தரக்கூடியது. கஷ்ட காலம் என்று நினைப்பதை தவிர்த்து இதை ஒரு கற்றுக்கொள்ளும் காலம் என்று பார்ப்போம். பிரபஞ்சம் நமக்கு பூட்டு போடுவதில்லை, மாறாக சரியான கதவை திறக்கச் சாவியை கொடுக்கிறது. நாம் விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் ஆன்மீக பலத்துடனும் இருந்தால் எந்த கிரகப் பெயர்ச்சியும் நம்மை ஒன்றும் செய்யாது. எந்த 4 ராசிக்காரர்கள் இந்த விழிப்புணர்வு நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம். முதலாவதாக மேஷம். குரு பகவான் உங்கள் 4வது இடத்திற்கு செல்கிறார். இது உங்கள் குடும்பம், மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதியை குறிக்கும் இடம். இந்த நேரத்தில் குடும்ப வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். இதை எப்படி பாசிட்டிவாக பார்ப்பது? பிரபஞ்சம் உங்கள் உள் அமைதியை சோதிக்கிறது. புற ஆடம்பரங்களை விட அக மகிழ்ச்சியை தேடுங்கள். தேவையற்ற மருத்துவச் செலவுகளை தவிர்க்க உடலிலும் மனதிலும் கவனம் செலுத்துங்கள். இடமாற்றம் என்பது புதிய தொடக்கத்தின் அறிகுறி. பயப்படாமல் அதை எதிர்கொள்ளுங்கள். பொறுமையை கடைபிடிப்பதுதான் உங்கள் தாரக மந்திரம். 2ஆவதாக மிதுனம். உங்கள் 2வது இடத்திற்கு வரும் குரு பகவான் நிதி விஷயங்களில் ஒழுக்கத்தை கற்பிக்கிறார். பணத்தை சேமிப்பதில் சவால்கள் வரலாம். ஆடம்பரச் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இது உங்கள் தேவைகளை மறுசீரமைப்பதற்கான நேரம். மிக முக்கியமாக உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு, அவை குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மௌனத்தின் சக்தியையும் பேச்சின் நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. 3ஆவதாக துலாம். 10வது இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்கள் தொழில் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை கொண்டு வருவார். பணியிடச் சூழல் சற்று மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தரலாம். இதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுங்கள். இது உங்கள் அகங்காரத்தை சோதிக்கும் நேரம். செய்யும் வேளையில் அவசரத்தை தவிர்த்து நிதானமாகச் செயல்படுங்கள். உங்கள் கர்மாவையும் தர்மத்தையும் இணைக்கும் நேரம் இது. 4ஆவதாக கும்பம். குரு பகவான் உங்கள் 6வது இடத்திற்குச் செல்கிறார். இது ஆரோக்கியம் மற்றும் சவால்களை குறிக்கும் இடம். ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். இது உங்கள் உடலை கவனிப்பதற்கான எச்சரிக்கை மணி. புறக்கணிப்பதை தவிர்க்கவும். எதிரிகள் தொந்தரவு செய்யலாம், அதை ஆன்மீக ரீதியில் அணுகி உங்கள் உள்பலத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள். எந்த விஷயத்திலும் புறக்கணிப்பை தவிர்த்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆக இந்த விழிப்புணர்வு என்பது பயத்தை கொடுப்பதல்ல, மாறாக தைரியத்தை கொடுப்பது. குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார், அதாவது நீங்கள் சரியான பாதையில் நடக்கத் தேவையான சக்தியும் அறிவும் பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ளது. கிரக நிலைகளை மீறி உங்கள் ஆன்மாவின் ஒளியை உணரச் செய்யும் ஒரு முயற்சி. பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். சவால்கள் யாவும் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான ஏணிகள் மட்டுமே. ஞானத்தை பற்றிக் கொள்ளுங்கள், பயம் விலகும்.